மழை கொஞ்சம் இப்போ ஹெவி ஆகிடுச்சு. ஆப்போசிட் டைரக்ஷனில் தாங்க பயங்கரமாக விண்ட் அடிக்குது. ஜஸ்ட் ஷவரிங் டவுன் நவ். இங்கே ஒரு மரம் வேறு விழுந்துருக்கு. தலைவா ஐயோ செம்ம ஸ்பீடில் வராங்க ஒருத்தன். இது எஸ்கலேட் ஆகுமா இல்லை இன்னைக்கு நைட்டோட முடிஞ்சிருமான்னு தெரியல. ஏதோ போட்டிருக்கு பாருங்க, சைக்ளோன் ஸ்டார்ம் ஃபெங்கல் மே அஃபெக்ட் யுவர் ரூட். ஏன் மரங்கிற ஊந்து கிடக்குதா? உங்களுக்கு ரோடு தெரியுதா? எனக்கு தெரியுது. கோப்ரோல எல்லாம் தெரியுதா தெரியல. ரொம்ப மோசமாக தான் இருக்குது சுச்சுவேஷனு. நல்ல மழைன்றதை விட சரியான விண்டுங்க. ஐயோ இது பாருங்க, பேரிகேட்லாம் ஊந்து கிடக்குது. ஆனால் இவ்வளோ போலீஸ்கார் இந்த இடத்துல. இந்த வாட்டர் பம்பில் அப்படியே அந்த தெருவில் தண்ணி எடுத்து அடித்து சைடு ஊற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மழையில் தான் இந்த மாதிரி டேர்னிங்ஸ் வந்து பிகம்ஸ் வெரி டேஞ்சரஸ். கைஸ், சென்னையில் இதான் நிலவரம். ரொம்ப மோசமாக இருக்குது. சரியான சைக்ளோனு. பட் நமக்கு வேறு வழி இல்லை. இந்த ஹோண்டா சிட்டி தூக்கிட்டு வெளில போய் தான் ஆகணும். ஏன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அவங்களுக்கு மெடிசன் வாங்கணும். ஸோ ஐ ஹேவ் நோ சாய்ஸ், ஹேவ் டு கோ நவ். நான் அப்படியே வந்து உங்களுக்கு vlog பண்ணுறேன். இப்போ நம்ம அண்ணா நகர் போகிறோம். ஸோ போகிற வழியில் சென்னையோடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாமே ராவாக ஆத்தென்டிக்காக எப்படி இருக்கோ நான் காட்டுறேன். கைஸ், மழை பொலன்னு பொழக்குது. இதுக்கு பேர் வந்து சைக்ளோன் ஃபிலாங் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. விண்டோஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபாக்ட். பட் நமக்கு வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். ஏன்னா அம்மாவுக்கு வந்து மருந்து வாங்கிறதுக்காக போகிறோம். ஓ ஷிட். இன்றைக்கி மோஸ்ட் ப்ராபப்ளி ரோட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. பட் ஸோ சீக்கிரம் போயிடலாம். ரொம்ப தூரம் போகல, அண்ணா நகர் தான் போகிறோம். வேறு வழியே இல்லை, போய் தான் ஆகணும். அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அது அந்த பர்டிகுலர் ஒரு கிளினிக் கம் ஃபார்மசியில் தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் அங்கே போயிட்டுருக்கேன். ஐயோ ரோட்ஸ் ஆர் ஃப்ளட்டடுங்க. எனக்கு இதுவே ஒரு பயமாக இருக்குது. ஆனால் பைக்கில் போகிறதுக்கு வேறு வழியே இல்லை. ரோட்ஸ் பயங்கர ஃப்ளட்டடாக இருக்குது. நம்ம வேறு கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக டொபுக்குன்னு தண்ணி உள்ளே வந்துடும். ஹோண்டா சிட்டியோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஐ மீன் பெட்டர் தென் ஜெர்மன்ஸ். பட் கம்பேர்ட் டு நம்ம இந்தியன் வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, டாட்டா மாருதிலாம், அது கம்பேர் பண்ணும்போது கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மி. அது ஒரு பயம் எனக்கு. அப்படியே தரை உக்காந்துருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஸோ அதர் தென் தட் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. டக்குன்னு போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ ஐ தாட் ஐ வில் மேக் அ vlog. இந்த இடம்லாம் கொஞ்சம் தேவைப்படலாம். நம்ம இந்த மதுரவாயில் சைடு இருக்கோம், மதுரவாயில் ஆலப்பாக்கம். மழை லைட்டாக நிற்கலை, ஸ்லோ டவுன் ஆகிருக்கு கொஞ்சம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா பேஞ்சிட்டு இருந்தது. ஸோ அப்படியே இதில் எஸ் ஆகிடலாம். வேகமாகவும் போக பயமாக இருக்குது. யாரும் இந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இல்லை இப்போது. பட் இருந்தாலும் நடந்து போயிட்டுருக்காங்கன்னா தெரியாதவங்க நம்ம சேர வாரி அடிச்சிட்டோன்னா கஷ்டமாயிடும். சுடலை கோயில். அப்பா, எனக்கு இந்த மாதிரிலாம் அந்த வாட்டர் ஃப்ளோ மாதிரி கொட்டுது பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் கொட்டும் போது அப்படியே காரை கொண்டு போய் அது முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கும். இதே மாதிரி இந்த மெட்ரோலேருந்துலாம் கொட்டும். மெட்ரோலேருந்து பிரிட்ஜிலேருந்துலாம் கொட்டும். அப்போ கொட்டும் போதெல்லாம் அப்படியே போய் நின்னா கார் நல்லா வாட்டர் வாஷ் ஆகும்ல அப்படின்ற மாதிரி கேவலமாக தோணும் பண்ணவும் செஞ்சுருக்கேன். நல்ல வேலைங்க. இந்த ரோடெல்லாம் வந்து இவ்வளோ காலியாக பார்க்கவே முடியாது. அதுவும் இந்த மாதிரி டைம்லலாம் இட்ல யூஸ்வலி பிஸி. செம்ம டிராஃபிக் இருக்கும் இந்த இடத்துல. நல்லா இருக்கு. பூந்தமல்லி ஹை ரோடு வந்து ரீச் ஆகிட்டோம். கொஞ்ச நேரம் மழை இல்லாமல் இருந்தது. மறுபடியும் ஸ்டார்டட் ரெய்னிங். மழை கொஞ்சம் இப்போ ஹெவி ஆகிடுச்சு.
ஜென்ரலாக எனக்கு வந்து இந்த மாதிரி டைம்லலாம் சுற்றுறதுலாம் பிடிக்கும். பட் என்னன்னு தெரில, வயசாக அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் போகுது. வயசாயிடுச்சு, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, வீட்டிலே இருக்கலாமே அப்படிலாம் தோணுது. ஏன்னு தெரில, கேவலமாக அந்த தாட்டம் ஒரு மாதிரி இருக்குது. மேபி பிகாஸ் ஆஃப் மை ஏஜான்னு தெரில, யூனோ. ஸோ லெட்ஸ் டேக் அ லெஃப்ட் அண்ட் கோ டுவர்ட்ஸ் மொகப்பேர். நம்ம வந்து அண்ணா நகர் போயிட்டுருக்கோம். பட் இப்படி போகிறது வந்து கொஞ்சம் ஷார்ட்டு, அதனால் இப்படியே கட் பண்ணி போயிடலாம். வா, ஆப்போசிட் டைரெக்ஷனில் தாங்க பயங்கரமாக விண்ட் அடிக்குது. அப்படியே எதிர்காத்துன்னுவாங்க தெரியுங்களா. என்ன வண்டியில் லீக் ஆகுதா? ஸோ அது ஜாஸ்தியாக இருக்குது. ரோடு நல்லா காலியாக தான் இருக்குது. ஆனால் தண்ணியாக இருக்கிறதுனாலையும் மழை பெய்யறதுனாலையும் பெருசாக ஓட்ட முடியல. நமக்கு முன்னாடி ஒருத்தர் டிவிஎஸ் 50ல் போயிட்டுருக்காரு. ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் த டேஸ் வென் ஐ டென்ட் ஹாவ் அ கார். நினச்சி பார்க்குறேன், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி அம்மாவுக்கு மாத்திரை மருந்து வாங்கணும், புயல் அடிக்குது, ஆனால் கார் இல்லைன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் பைக்கில் நானும் போயிட்டு இருந்திருப்பேன். ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் தோஸ் டேஸ். எத்தனையோ வருஷம் பைக்கில் அலைஞ்சி திரிஞ்சு, மழையில், புயலில், வெயிலில் அப்படிலாம் போய் தான் ஒரு நாள் கார் வாங்க மாட்டோமா, இந்த மாதிரி மழையிலலாம் கஷ்டப்படுறோமே அப்படின்னு. கிட்டத்தட்ட நான் சொல்கிறது ஒரு 9-10 வருஷம் அந்த மாதிரி ஏங்கி 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 தான் இந்த பையன் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்தான். பெரிய கனவு எனக்கு இதெல்லாம். இந்த மாதிரி மழை நல்லா கொட்டுற மழையில் நனையாமல் போகணுன்றதெல்லாம் பெரிய கனவு. அதுவே ஒரு கனவு தான். ஏண்டா இதெல்லாம் ஒரு கனவா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு தோணலாம். பட் நிறைய மழையில் நனைஞ்சி வேறு வழியே இல்லாமல் போனவங்களுக்கு தான் அதோடைய கஷ்டம் தெரியும். முக்கியமான வேலை விஷயமாலாம் போவேங்க, பிஸ்னஸ் விஷயமாலாம் நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு போவேன். அப்போல்லாம் வந்து அது நனைஞ்சு போய் நீங்கள் ஹெல்மெட்டும் கையுமா நின்னீங்கன்னா எவ்வளோ எம்பாரசிங்காக இருக்கும்ன்றது வந்து லாட் ஆஃப் பீப்புள் கான்ட் ரிலேட். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன தான் வந்து நீங்கள் ரெயின் கோட்டு அது இதுன்னெலாம் போட்டு போனாலும் காரில் போகிற மாதிரி நீங்கள் சேஃபாக போய் இறங்கவே முடியாது. பார்ட்ஸ் ஜஸ்ட் ஷவரிங் டவுன் நவ். இத்தனைக்கும் வண்டியை உருட்டிட்டு போயிட்டுருக்கேன் நான். நமக்கு முன்னாடி ஒரு பெரிய ட்ரக் இருக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனோன்னா என்ன நிற்கிறானா பைத்தியக்காரன். சிக்னல் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே லெஃப்ட்டு திரும்பிட்டாங்க. அவ்வளோ பெரிய வண்டி. வாவ். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் போரிங் டவுனுங்க. இங்கே ஒரு மரம் வேறு விழுந்துருக்கு, பொழக்குது. இப்போ தாங்க சைக்ளோன் பேரை கண்டுபிடிச்சேன். இது பேர் சைக்ளோன் ஃபிலாங் இல்லையா, சைக்ளோன் ஃபெங்கலாம். லாஸ்ட் டைம் வந்ததில் மிஷாங்க, அந்த மிஷாங்கையும் ஃபென்னுன்றதை படித்தது ஞாபகம் இருக்குது. அதையும் அப்படியே காயின் பண்ணி ஃபிலாங்குன்னு சொல்லிட்டேன். இது பேர் சைக்ளோன் ஃபெங்கல். நைஸ். முன்னாடியெல்லாம் பேர் வேறு மாதிரி வைப்பாங்க. நான்லாம் சின்ன வயசில், நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது உஷா புயல், நிஷா புயல்னால் வைப்பாங்க. இப்போ தான் மிஷாங் ஃபெங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களும் நிறைய இந்த ஜாப்பனீஸு கொரியன் சீரீஸ்லாம் பார்க்குறாங்க போல். யார் நான் சொல்கிறது, இந்த சைக்ளோன் பேர் வைக்கிறவங்க ஒவ்வொரு ரொம்ப இன்னும் அந்த ஈஸ்டர்னா இன்னும் அந்த பக்கம் போகிறாங்க நேம்ஸ்லலாம். அது ஏன்னு தெரில. யாருக்காவது தெரிஞ்சால் ப்ளீஸ் லீவ் இட் டவுன் அந்த காமெண்ட் செக்ஷன். ஐ டோன்ட் திங்க் மேபி அந்த சைக்ளோன் அங்கேருந்து வந்திருக்கும் போல், அந்த சைட்லேருந்து. ஸோ ஆல்ரெடி ஒரு பேரோடு இருந்திருக்கும் போல் அதுக்கு. மேபி அதனால கூட காரணமாக இருக்கலாம், அப்படியே கேரி ஓவர் பண்ணுறதுக்கு அந்த நேமை. பட் எனிவே, முன்னாடி ஏன் இந்த பேர், இப்போ ஏன் இந்த பேருன்றதுக்கான ப்ராப்பர் ரீசன் எனக்கு தெரியல. உண்மையாக இந்தியன் நேம்ஸ் வைப்பாங்க. நிஷா புயல், உஷா புயல், வர்தா புயல், இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஷாங் ஃபெங்கல்னு சொல்லிட்டு நல்ல இந்தோனேஷியன், ஜப்பான், கொரியா அந்த சைடு நேம்ஸ் மாதிரி இருக்குது.
டிராஃபிக் சிக்னலில் ஹார்ட்டு. இதை பார்த்தோன்னே எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகம் வந்துருச்சு. அவகிட்ட சொன்னால் புயல் எதுக்கு பொறிக்கடலை தின்ன போனேன்னு திட்டுவா காரணம் இல்லாமல். ஆல்மோஸ்ட் we reach the location. ஸோ இன்னும் ஒரு 3 minutesல அந்த கிளினிக்கை போய் ரீச் ஆகிடுவோம். அங்கே மருந்து வாங்கிட்டு எஸ் ஆக வேண்டியது தான். வாவ், டக்குன்னு விண்டில் அப்படியே அடிக்குதுங்க காற்றுல அப்படியே தண்ணி. திஸ் பிளேஸ் லுக்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். சுற்றி நல்ல மரம். இந்த அண்ணா நகர் சைடு கீழ்பாக் சைடெல்லாம் எப்போ வந்தாலுமே மைண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலீவ் ஆகிடும். அட் த சேம் டைம் கொஞ்சம் மோட்டிவேட்டும் ஆகும். இன்னும் லைஃப்பில் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். அந்த பில்டிங்ஸு, இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ், ஹவுஸு, வீடு எஸ்பெஷலி அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்ட்ரீட் எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரியாது. என்னடா இதெல்லாம் போய் பெருசாக சொல்லிட்டு இருக்கான்ற மாதிரி தோணும். பட் மோஸ்ட்லி இட்ஸ் அ ட்ரீம் லொக்கேஷன் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள். அடையார், அண்ணா நகர், கீழ்பாக்கெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ மழை டைமில் சொல்லவா வேணும், வேறு லெவல், உண்மையிலே வேறு லெவல். நமக்கு முன்னாடி ஒரு அழகான தார் போயிட்டுருக்கு. TN 85 தூத்துக்குடி சைடுன்னு நினைக்கிறேன் வண்டி. தூத்துக்குடியா குன்றத்தூரா? ஆப்ரஹால்னிங்கன்னா அப்துல் கலாமா. எனிவே லெட்ஸ் டேக் ரைட். செம்ம அழகாக இருக்குங்க இந்த ரோடு. ஃபுல் மரம் செடி. மெக்கிங்ஸ் டவுன். அன்றைக்கி வந்து ஆக்சிடென்டலாக ஒரு நாள் நைட்டு ஒரு 2 மணிக்கு ஷெல்லுக்கு போகும்போது இந்த மெக்கிங்ஸ் டவுனுடைய ஃபவுண்டரை பார்த்தேன், CEO. ரேண்டம்லி I ran into him and introduced myself. அப்புறம் தான் தெரியும் அவர் பெரிய பிஸ்னஸ் மேன்னு. ஐபேக்கோ தலைவா. என்னங்க கிளினிக் மூடி இருக்கு? என்னடி இது? ஐயோ, ஆஹா. இந்த செடி அழகாக இருக்குது பேவ்மெண்ட்டில். இனிவேங்க வந்த வேலை விளங்கலை, அப்படியே கிளம்பலாம். இப்போ நான் என்ன பண்ணுறது? மெடிக்கல் ஷாப்பாக தான் போய் அலையணும். இந்த மாத்திரை அதுவும் இது ஸ்பெசிஃபிக்காக எங்கேயும் கிடைக்காது. இவங்க கொடுத்துருக்குற மருந்து லோஷன்லாம் நான் எங்கேன்னு போய் தேடுறது? எல்லோரும் ஆமாம் சைக்ளோனில் நான் யோசிக்கவே இல்லை பாருங்களேன். அம்மாவுக்கு அந்த மாத்திரை மருந்து எப்படியாவது வாங்கி கொடுத்துடணுன்றது மட்டும் தான் மைண்டில் இருந்ததே தவிர ஐ do not think about ஹாஸ்பிட்டல் இருக்குமா இருக்காதா அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. இந்த சைக்ளோனில் வந்திருப்பாங்களா வந்திருக்க மாட்டாங்களான்னு அப்படியே ஃபோன் கூட பண்ணாமல் ஜென்ரலாக எல்லாம் எங்கே போனாலும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலே ஃபோன் பண்ணி இருக்கீங்களான்னு கேட்டுட்டு போவேன். மைண்டே வேலை செய்யலைங்க. மைண்டு ஃபுல்லாக அந்த மாத்திரை மருந்து எப்படியாவது வாங்கிடணும் அம்மாட்ட கொடுத்துடணும். ஐயோ, ரோடு அழகாக இருக்குல்ல, குட்டியாக 2 சைடும் செடியெலாம் வச்சு சின்ன ஸ்ட்ரீட்டு, கேரளா மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு மெடிக்கல் ஷாப் எங்கன்னு நான் போய் தேடுறது? போகிற வழியில் கண்ணை அப்படியே கேமரா மாதிரி ரோல் பண்ணிட்டே போக வேண்டியது தான். எங்கேயாவது மெடிக்கல் ஷாப்புப்பா, இங்கே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது, கடவுளே எங்கே கிடைக்கணும். கிடைக்குமா? பார்க்கவும் பெருசாக இருக்குது. அண்ணா நகர் வேறு. உங்கள் ஏரியாவை பற்றி பயங்கரமாக பேசியிருக்கிறேன். மருந்துவங்கிட்ட கிடச்சிடணும். 5 minutes later. இங்கேயும் மாத்திரை மருந்து கிடைக்கல. முடியலை. இப்போதைக்கு டெம்ப்ரரியாக ஒரு 2 டேஸ்க்கு மட்டும் டேப்லெட் வாங்கியிருக்கேன். ஏன்னா இந்த புயல் எப்படி எஸ்கலேட் ஆகும்னு தெரியாது. அதனால் டெம்ப்ரரியாக பாட் சம் மெட்ஸ். என்னங்க இது? இப்போ
இப்போதைக்கு த இஷ்யூ சார்ட்டட் அவுட். டெம்ப்ரரியாக மெட்ஸ் வாங்கினதுனால ஒன்றும் பெருசாக இஷ்யூ இல்லை. அகெயின் டிராஃபிக் லைட்டில் ஒரு ஹார்ட்டு. ரொம்ப குஷியோ லவ் ஓகே ஆக்சுவலா. டக்குன்னு மழை ஜாஸ்தியாகுது, டக்குன்னு கம்மியாகுது, டக்குன்னு ஜாஸ்தியாகுது, டக்குன்னு கம்மியாகுது. ஃபியூயல்னால் இப்படி தான் இருக்கும் போல். ஸோ நல்லாயிருக்கு எனக்கு இந்த மாதிரி நல்லா மழை பெய்யும் போது. சவுண்ட் ஆஃப் த ரெயின் ஹிட்டிங் த ரூஃப் ஆஃப் த கார். நார்க பந்து முதல் சந்து கவிதை மாதிரி இருக்குதுல்ல. பொயாட்டிக்காக இருக்கும். ஐயோ செம்ம ஸ்பீடில் வராங்க ஒருத்தன். அடா பாவி, பின்னாடி இடிக்க போகிறான்னு நினச்சேன். அசல் கோளாருங்க அவன். எனிவே, ஸோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல படிக்கலை, கேட்டேன். ஜாக்கி சான் வந்து இந்த மாதிரி மழை பெய்யும் போது காரை அப்படியே ஓரமாக நிறுத்திட்டு தம்னு உக்காண்ட்ருப்பாராம். ஏன்னா அவருக்கு வந்து அந்த மழை சத்தம், காரோடைய ரூஃப் அடிக்கும் போது இன்னும் அந்த மழை சத்தம் வரும்ல, அது ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. நம்ம வண்டியில் இந்த சிலிண்டர் டீஆக்டிவேஷன் டெக்னாலஜிலாம் கிடையாது. அதனால் நம்மளே தான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும். யூ கான்ட் ஈவன் திங்க் ஆஃப் டூயிங் தட் ஆன் அ நார்மல் டே. ஏன்னா வண்டி இன்ச் பை இன்ச் நகருமா, அந்த மாதிரிலாம் டிராஃபிக் சிக்னலில் இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டுலாம் நீங்கள் நிற்கவே முடியாது. பட் டுடே குவைட் பாசிபிள். மழை பொழக்குதுங்க. சைக்ளோன் ஃபெங்கல் இது எஸ்கலேட் ஆகுமா இல்லை இன்றைக்கி நைட்டோட முடிஞ்சிருமான்னு தெரில. எனக்கு இருக்கிற ஒரே பயம் என்னன்னா, ஏதாவது பவர் ஷட் டவுன் பண்ணிட போகிறாங்கன்னா செம்ம கடுப்பாயிடும். தட் இஸ் மை ஒன்லி கன்சர்ன். இதோ போட்டிருக்கு பாருங்கள், சைக்ளோன் ஸ்டார்ம் ஃபெங்கல் மே அஃபெக்ட் யுவர் ரூட். ஏன் மரங்கிற ஊந்து கிடக்குதா? இது வேறு பயமுத்துதாங்க. சம்டைம்ஸ் சொல்லும் ஆப்ஜெக்ட் அஹெட் அப்படிலாம், அந்த மாதிரி எதுவும் சொல்ல. பட் அன்யூஷுவல் டைமை விட ஜாஸ்தி காட்டுது. இந்த ஸ்கூலு காலேஜு எல்லாமே லீவ் விட்டாங்க. ஸோ இப்போ தான் சொல்லிகிட்டே இருந்தேன். அனதர் ஒரு ஜொமேட்டோ பர்சன் இந்த மழையிலையும் கொண்டு வந்து யாருக்கோ சாப்பாடு கொடுக்குறாரு அவர். பட் ஈவன் ஈ வில் பி ஹங்க்ரி இல்லை. அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், அவங்க வீட்டில் ஆள் இருப்பாங்க, ஏன்னோ அவருக்கே ஒரு ஆள் இருக்கலாம். பட் ஸ்டில் வித்தவுட் ஸ்பெண்டிங் டைம் வித் தெம் ஆர் டாக்கிங் டு தெம், ஹி இஸ் ஒர்க்கிங். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மை ஹார்ட் கோஸ் ஃபார் சச் பீப்புள். இதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அங்கே பார்த்தேன் கேமராவில் vlog பண்ணலான்னு தெரியல, நிறைய ஸ்விக்கி ஜொமேட்டோ ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க. பட் அகேன் நம்ம கண்ணு முன்னாடியே இப்போ ஒருத்தர் போனோடனே ரிமைண்டட் மீ ஆஃப் தட். மழை வேற பொழக்க ஆரம்பிக்குதுங்க. உங்களுக்கு ரோடு தெரியுதா? எனக்கு தெரியுது. ஐ மீன் கோப்ரோல எல்லாம் தெரியுதா தெரியல. அப்பப்போ இந்த டீஃபாகர் போட்டு கண்ணாடியை கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். பட் ரொம்ப மோசமாக தான் இருக்குது சுச்சுவேஷனு. நல்ல மழைன்றதை விட சரியான விண்டுங்க, நல்ல விண்டு. அந்த விண்டுனாலே வந்து இந்த ரெயின் ரொம்ப ஆக்ரிவேட் ஆகி எக்ஸ்ட்ரீமாக இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னோ செம்ம கிரேவாக இருக்குங்க க்ளவுட்ஸ் எல்லாம். நைஸ், குட் தட் ஐ டிசைடட் டு vlog. இல்லாட்டி இந்த ஃபுட்டேஜ்லாம் கிடச்சிருக்காது. ஏன்னோ இப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் சைக்ளோன் ஃபெங்கல் அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியும்ல.
அதனால் தட்ஸ் அ குட் திங். எத்தனை வருஷம் ஆனாலும் பார்க்கலாம், கழித்து பார்க்கலாம். இப்போ சைக்ளோன் நிஷா, உஷா, வர்தா இதெல்லாம் என் மெமரிஸில் தான் இருக்கே தவிர எதுவும் பெருசாக ரெக்கார்ட் பண்ணி ஒரு vlog மாதிரிலாம் இல்லை. அந்த டைம்லலாம் அது ஒரு மேட்டர் பியூட்டிஃபுல்லான மஹேந்திரா தார். பட் டுடே யூ கேன் vlog. ஐயோ இப்போ பாருங்கள், பேரிகேட்லாம் ஊந்து கிடக்குது. ஓ மை காட், ஏங்க பேரிகேட் ஓடுற அளவுக்கு காற்றடிச்சிருக்கோம். அதுவும் கீழே வந்து எல்லாமே சிமெண்ட் பிளாக்ஸில் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் இந்த ரோடு இவ்வளோ டிராஃபிக்கு? யூ ஹேவ் டு டேக் a U-turn over here. அப்படியே எஸ்ஐ ரைட் சைடு வந்துடுவோம். எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸுங்க, எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ். இதெல்லாம் நம்ம ஊரில் மழையும் பெஞ்சால் பயங்கரமாக பெய்யும், வெயில் அடித்தாலும் பயங்கரமாக வெயில் அடிக்கும். இங்கேருந்து ஒன்றுமே தெரியல எனக்கு. செம்ம குளிராக இருக்குது சென்னை, 24 டிகிரி செல்சியஸ். அதெல்லாம் நல்லா இருக்குது. பட் யா, இதை என்ஜாய் பண்ணுறதுக்கு கூட நம்ம லைஃப்பில் ஒரு ஸ்டேஜில் இருந்தால் தான் என்ஜாய் பண்ண முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி பொழந்து கட்டுதுங்க மழை. வேறு வழி இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி மட்டும் எனக்கு அந்த அம்மாவுக்கு மருந்து வாங்கணுன்ற ஒரு காரணம் இல்லைனா கண்டிப்பாக நான் வெளில வந்திருக்க மாட்டேன். மோஸ்ட் ப்ராபப்ளி வெளில வரலன்னா இதெல்லாம் நான் பார்த்துருக்க மாட்டேன். நான் பார்க்கலன்னா இதெல்லாம் vlog எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்க முடியாது, நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா? இதையாட்டி சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். அவங்கவுங்க வீட்டு சைடில் இல்லை அவங்கவுங்க பைக்கோ காரோ வெளில எடுத்துகிட்டு போய் லைவாக பார்த்துக்க வேண்டியது தான். ஆனால் இவ்வளோ போலீஸ்கார் இந்த இடத்துல, போலீஸ் ஸ்டேஷனும். ஆமாம், மழை பொழக்குதுங்க. இந்த தருணத்தில் ஐ மிஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட். அவங்க மட்டும் கூட இருந்திருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போய் டீ வாங்கி கொடுத்துருப்பேன். நான் சீரியஸாக அவங்க இப்போ இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இந்த மழையில். பட் அகெயின் இந்த மழையில் எதுக்கு வெளில போய் சுற்றணும் அப்படின்ற ஒரு கேள்வி வேறு வரும். அதனால் இன்றைக்கி நான் வெளில போனதை அவங்ககிட்ட மறைச்சிடுவேன். ஐயோ vlog எடுத்து யூடியூப்பில் பார்த்தா பார்த்துருவாளே. பார்த்தீங்களா கைஸ் என் லைஃப் எப்படி இருக்குன்னு. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. எப்படியோ அட்லீஸ்ட் வந்து இந்த வீடியோவில் காரணமாவது இருக்குது. நான் வந்து அம்மாவுக்கு மருந்து வாங்க தான் வெளியில் வந்தேன். வாவ், லுக்ஸ் ஃபென்டாஸ்டிக். தேர்ஃபோர் எவ்ரி ஒன் வில் அண்டர்ஸ்டாண்ட் நான் கொழுப்பு எடுத்து சுற்றுற ஆள் இல்லைன்னு. இங்கே நிறுத்தி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாங்க, செம்மையாக இருக்குது. சிவியர் கண்டிஷன்ஸுங்க, மழை பொழக்குது. நான் பேசுறது கூட உங்களுக்கு ஒழுங்காக கேட்குதான்னு தெரியல, அவ்வளோ மோசமாக இருக்குது. எதிரில் வரவங்களுக்கும் கண்ணு தருதா இல்லைன்னு தெரில. பா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ். ஆனால் ஹெட்லைட்டை ஆன் பண்ணி வச்சுப்போம் எதுக்கோ, அட்லீஸ்ட் எதிரில் வரவங்களுக்காக தெரியும். இங்கேருந்தே என் வீடு 3 கிலோமீட்டர் தான், ஆனால் 12 நிமிஷம் காட்டுது. டிராஃபிக் இல்லை. ஷோஸ் ஹவு பேட் த ரோட்ஸ் ஆர். ஸோ சைக்ளோன் ஃபிலாங் வந்து சென்னை எப்படி தான் அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு. அகெயின் இன்னொரு ஒரு பேரிகேட் ரோட்டில் விழுந்து கிடக்குது. அப்படியே நம்ம இந்த பக்கம் எஸ் ஆகிடும். அந்த வாட்டர் பம்பில் அப்படியே அந்த தெருவில் தண்ணி எடுத்து அடித்து சைடு ஊற்றிட்டுருக்காங்க. டெத்து ஜஸ்ட்டு மிஸ்ஸு, எஸ்கேப் ஆனோம். தாரோட ராஜ்யம் தாங்க. இந்த மாதிரி டைம்லலாம் எல்லாருமே யார்கிட்டலாம் இந்த 4-wheel drive வெஹிக்கிள்ஸ் இருக்கோ, எஸ்பெஷலி தாரெலாம் இருக்கவங்க வெளில வந்துடுவாங்க அந்த கார் எடுத்துக்கிட்டு. ஏன்னா இந்த ஒரு வாரம் அவங்களது இந்த சைக்ளோன் சென்னையில் எப்போல்லாம் வருதோ அவங்க வண்டி மட்டும்தான். இட் வில் ரூல் த ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ரோட்ஸ் ஆஃப் சென்னை. மஹேந்திரா தார். அதனால் நிறைய மாடிஃபைடான தார்லாம் பார்த்தேன், எடுத்துகிட்டு வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க மழையில்.
என்னதான் என்ஜாய்மெண்ட்டு என்னதான் இருந்தாலும் அகெயின் மை ஹார்ட் வில் கோ ஃபார் people who can't or forced to stay at home. இந்த தருணத்தில் என் மனசு ஃபுல்லாக இந்த வேளச்சேரி மக்கள், வடச்சென்னையில் சர்டன் ஏரியாஸ், அவங்களாம் என்ன அவதிப்பட்டுட்டு இருக்காங்களோ அப்படின்றது தான் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. யூ கேன் ஹியர் த சவுண்ட். லிட்ரலாக நான் பேசுகிறது வந்து ரொம்ப கத்தி பேசுகிறேன், உங்களுக்கு அப்போ தான் கேட்கும்னு சொல்லிட்டு நான் பேசாமல் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கேன். யூ கேன் ஹியர் ஹவு டெரபிள் இட் இஸ். ஒன்றுமே தெரியலங்க, ரோடே தெரியல, ஒன்றுமே தெரியல. பாவம் எதிர்க்கில் வர அவங்களுக்கும் அது தெரியுதான்னு தெரியல. இந்த மாதிரி மழையில் தான் இந்த மாதிரி டேர்னிங்ஸ் வந்து பிகம்ஸ் வெரி டேஞ்சரஸ். எனக்கு அப்படியே அந்த இவ்வளோ அடிக்கிற மழையிலையும் அங்கே கொட்டுற தண்ணியில் போய் நிற்கணும் போல இருக்குது. பா, இந்த ஹோண்டா சிட்டி வேறு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக பயவுள்ள. எனக்கு இவனை நினச்சா தான் பயமாக இருக்குது. தொபக்குன்னு தண்ணி கிண்ணி உள்ளே விட்டானா அவ்வளோதான், டேமை திறந்த மாதிரி உள்ளே தண்ணி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மேட்டெல்லாம் கழுவி போடுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். என்னங்க இது ஒரு மாதிரி இருக்குது, இந்த இடம் பள்ளமாக இருக்குது. அம்மா ஓகே சரி போயிடுறா. ஓகே கைஸ், எனிவே இந்த சைக்ளோன் ஃபெங்கால் இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கி வெளில வந்தேன். பட் ஐ டென்ட் திங்க் ஐ வில் vlog. இந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸை பார்த்த உடனே டக்குன்னு கோப்ரோவை எடுத்து மாட்டிட்டேன், ஸோ தட் ஐ கேன் ஷோ யூ ஹவு எக்ஸ்ட்ரீம் த வெதர் கண்டிஷன்ஸ் ஆர். ஐ ஹோப் இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் லீவ் யுவர் தாட்ஸ் டவுன் இன் த காமெண்ட் செக்ஷன் பிலோ. இதே மாதிரி உங்களை வேறு ஒரு vlogல கூட சீக்கிரம் சந்திக்கிறேன். And until I see you again another video, take care, stay safe. Signing off, Kishore.